சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஒருவன் இருந்தான், அவன் மன்னன். அவன் பேச்சை கேட்கவே மாட்டானா. அவன் பையன் எது சொன்னாலும் மாற்றி மாற்றி சொல்வானா, எது சொன்னாலும் மாற்றுவானா. இவங்களுக்கு சீன தேசத்தில் என்ன பெரிய தண்டனை தெரியுமா? தண்ணியில் சாவை போட்டுறது. செத்தா தண்ணியில் போட்டுருவான். அவனுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளோ கோமா இருக்கான் என் பையன், தண்ணியில் அவன் போட்டுற போகிறானேன்ற பயத்தில் தன் பையனை கூப்பிட்டு, டேய் நான் செத்தா என்னை தண்ணியில் போட்டுடுறான்னு. ஏன்னா சொல்கிறத எப்போவுமே மாற்றி தானே செய்வான்றதுனால சொல்லிட்டு செத்துட்டார். அந்த பையன் யோசித்தான், வாழ்க்கை முழுக்க எங்கள் அப்பா பேச்சை நான் கேட்டதே இல்லை, இப்போ கேட்போன்னு முடிவு பண்ணி தண்ணியில் போட்டான். வாழ்க்கை நாம் விரும்புவது போல் எப்பொழுதும் நம்முடைய அசம்ஷன், நம்முடைய புரிதலை போல் எப்பொழுதும் இருப்பது இல்லை. இந்த வெளியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்கள், இப்போ குழந்தைய கூட்டிட்டு வாங்கல, பாப்பா உன் பேர் என்ன? அஸ்வினி. உங்ககிட்டயா கேட்டேன்? அவகிட்ட தானே கேட்குறேன். பாப்பா எங்கே படிக்கிற? இந்த ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறான். உனக்கு என்ன பாப்பா பிடிக்கும்? அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். இல்லை நீயே சொல்லிடுவியா? +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண வரும்போது கூட செலான கூட நிரப்புறதில்லை பிள்ளைங்க. அவரே நிரப்புவார். விட்டு அவரே உட்காந்து எக்ஸாமினேஷனும் எழுதி அவரே பட்டம் வாங்கிட்டு போயிடுவார். என் காலேஜில் ஸ்கூலில் புத்தக பைய கையில் சாப்பாடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு வாசலை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் கொடுக்கறதே. ஏன் இங்கிருந்து கொடுத்து தாண்டி போட்டுமே எலும்பு முறிஞ்சிருமா? குழந்தைகளை நீங்கள் வசப்படுத்துவதே இல்லை. சின்ன வயசுலயே அந்த குழந்தைகள் என்னென்னமோ கத்துக்குது. படிப்பை தவறு, படிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை, எல்லாம் தெரியுது. குழந்தைகளை சிந்திக்கவே விடுவதில்லை. குழந்தைகளை சிந்திக்க விடுங்க. கொஞ்சம் அப்படி விட்டு பாருங்க, வெயிட்டை தூக்க விடுங்க குழந்தைகளை. அதுங்களுக்கு படிக்கிறதுனா ஏன்னா தெரியாமல் போச்சு தெரியுமா? ஏன்னா வெயிட்டை தூக்குறது இல்லை. என்ன மேடம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்டட். ஒரு 1/2 கிலோ கையில் புக்கை கொடுத்து கொஞ்சம் கீழே கார் வரைக்கும், பஸ் வரைக்கும், இல்லை ஆட்டோ வரைக்கும் வர சொல்லுங்களேன் அந்த பிள்ளைகளை. வெயிட்டை தூக்காத. நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா? எந்த குழந்தை பெற்றோரின் கையில் இருந்து வெயிட்டை தன் கைக்கு மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை முதிர முதிர பார்த்து கொள்ளும். எந்த குழந்தை கையில் வெயிட்டு போயிடக்கூடாது. எங்கள் அம்மா என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் நான் இன்றைக்கும் என் தாயுடன் தான் வாழ்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இப்படி இருப்பதற்கு காரணம் அவர்களை நான் டார்ச்சர் என்று நினைத்த எதுவும் இல்லை, எனக்கு அவர்கள் வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாதுங்க. தமிழோ ஆங்கிலமோ பிழை இல்லாமல் பேச தெரியலைங்க. நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். அவமானப்படாதீர்கள். கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல. அவமானப்படுத்தட்டுமே. நான் அவமானப்படாமல் வந்திருப்பேனா? ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் உழைப்பு. நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கும் அங்கே உட்கார்றதுக்கும் 1000 ஆண்டு கால போராட்டம் இருக்கு. அந்த 1000 ஆண்டு கால போராட்டத்தை மீறி வந்திருப்பவர்கள் நாம. அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த இனம் 1000 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு வந்துட்டோம்ல, கீழே போகக்கூடாது. கீழே போகக்கூடாது. முடிந்த அளவு கீழே போகாமல் இருப்பதற்கான அந்த சூழலை ஏற்படுத்துவதற்கு எங்க சின்ன சின்ன பாடல்கள், சின்ன சின்ன விஷயங்கள், டெய்லி மேகசின், ஒரு நியூஸ் பார்க்கிறது, ஒரு சொல்லை புரிந்து கொள்வது, ஒரு சென்டென்ஸ் இருக்கு அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது, வாசிக்கின்ற பழக்கம், ஒன்றை தெரிந்து கொள்ளுகின்ற பழக்கம், ஒரு நாலேஜை பெருக்கிக்கிற பழக்கம். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இந்த வரிசை தாங்க நம்முடைய மரபு சார்ந்த வரிசையை நான் சொல்லுகிறேன். இதுதான் வரிசை. என்ன தெரியுமா? கல்வி. அறிவு கொடுக்காத கல்வியால் பயனில்லை. அறிவு அன்பை தர வேண்டும். அன்பு தராத அறிவினால் பயனில்லை. அன்பு அருளுக்கு மாற வேண்டும். அருளுக்கு மாறாத அன்பினால் பயனில்லை. அன்புக்கும் அருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அன்பு தெரிந்தவர் மட்டும் வருவது, அருள் தெரியாதவர் மட்டும் வருவது. யாருனே தெரியாது அவங்களுக்காக அருள் வருவது. அருள் துறவுக்கு போகணும். துறவுங்கிறது என்ன தெரியுமா? தீமை செய்தவர்களை தாண்டி அவர்களுக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல, செய்த நன்மையை அங்கேயே கழுவி விடுவது துறவு. துறவு தான் முக்திக்கு போகும். இந்த வரிசையில் இருக்கக்கூடியதற்கு பெயர் தான் கல்வி. அந்த கல்வியை தரக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த புத்தகங்களை நாம்
எப்படி கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லுவது போல் இந்த உலகம் இயங்குவதே இல்லை. இந்த உலகம் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தின்படி நாம் நடந்து போய் நம் இயக்கத்தின்படி அந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் நுட்பமாக வாசித்தலையும் நுட்பமாக அறிதலையும் நுட்பமாக படிப்பதையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள், என் வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும் அவளைத்தான். டென்னிஸில் யாரை பிடிக்கும் எல்லாருக்கும்? ஸ்டெஃபி கிராஃப். அவளுக்கு எதிராக ஒருத்தி ஆடுவா, அவள் ரஷ்யன், மார்டின் நவரட்னலோவா. அவளை யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா அதில் இருக்க சூழ்ச்சி. அவள் அழகாக இருப்பா. ஸ்டெஃபி பயங்கர அழகாக இருப்பா, இவர் சுமாராக தான் இருப்பா. எனக்கும் ஸ்டெஃபியை தான் பிடிக்கும். ஏன்னா இவ விளையாடும் போது அவன் ஒரு குரல் கொடுப்பா, எனக்கு அது பிடிக்காது. ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க, அவ சுயமரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ எனக்கு ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா நாலேஜில் ஜெயிக்கணுங்க. நாலேஜில் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சா பாருங்க, மார்டின் நவரட்னலோவா என்ன 43 வயசுல ஜெயிக்கிறாங்க. அவ வேர்ல்டு லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான். அவகிட்ட வந்து கேட்குறாங்க 43 இயர்ஸ் செரீனாலாம் வந்துட்டா. செரீனா வந்த பொழுது ஜெயிக்கிறா. அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு. 43 வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா? என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன், அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை. பாருங்க, அது என்ன தெரியுமா? மூங்கில் வேர் விடுறதுக்கு 4 வருஷம் ஆகும். 5வது வருஷத்துல 80 அடி வளரும். எல்லாரும் ஒரு வருஷத்துல வளர்ந்து, ஒரு வருஷத்துல வளரல, அதுக்கு கீழே கிடக்குது அத்தனை வருஷம் உழைப்பும் படிப்பும் அவமானமும் அதற்கு ஊடாக கிடைக்கிறது. அதை அனுபவித்து உறுதி பெற்றவர்கள் தான் உயர்ந்து வளர்கிறார்கள் என்பதனை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்டின் நவரட்னலோவா சொன்னாள், நம்முடைய இருக்கிற இடம் சின்னதுதான், ஆனால் அது அந்த இருக்கிற இடம் அல்ல, இந்த புத்தியில ஒரு பெரிய இடம் இருக்கு. அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ற எல்லையே கிடையாது, பெரிய இடம். அதை அழுக்காக்காமல் பார்த்து கொள்ளுங்கள்.